இன்னைக்கு சூர்யா நடித்த கருப்பு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். படமே ஆக்ஷன் தான். சில லாஜிக்கலாக சீன்ஸ் இருக்குது. சூர்யா வரும்போதெல்லாம் ஃபைட்டாக சும்மா மாஸ் ஃபைட்டாக எடுத்திருக்காங்க. அன்பறிவு மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் சீனு, இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ்லாம் சும்மா சூர்யா பூந்து விளையாடிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு தான் அந்த படம். ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் எடுத்தாரு, அதுவும் ஹிட்டு. இதுவும் இந்த கேரக்டருக்கு இவர் போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் நல்லா பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அது படத்தில் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த அப்பா பொண்ணு கேரளா அதில் ஆரம்பிச்சு இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் எங்கேயுமே லேக் ஆகாமல் அப்படியே மேனேஜ் பண்ணி இந்த சீனாக இருக்கட்டும், ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இருக்கட்டும், இந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபேண்டசினா நம்ம அதை நம்மளே அங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறதா இருக்கட்டும், அது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எலிவேட் பண்ணுது. ஆர்ஜே பாலாஜி ஒரு தரமான ஹிட்டை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். இது என் இடம், என் கோட், கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியும். அதுவும் சூர்யா கோர்ட்டில் வர சீனாக இருக்கட்டும், அப்புறம் சூர்யா கருப்பாக வர்ற சீனாக இருக்கட்டும், அந்த ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த கருப்பாக வரும்போது கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்குது படம் ஃபுல்லாக. இது ஆர்ஜே பாலாஜியோட ரைட்டிங்லேயே இது வந்திருக்கா இல்லை சூர்யா அதை எலிவேட் பண்ணியிருக்காரா அப்படின்றத விட ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் படம்னு தான் சொல்லணும் சூர்யாவுக்கு. கருப்புடா கருப்பண்ண சாமி. ராஜா பாலாஜியை வில்லனாக போட்டுறீங்களே, நம்ம அவரை காமெடியாக பார்த்து தான் பழகிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வில்லன் தான். அந்த சீனுக்கு அந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக பொருத்தமாக இருக்காருன்றத அவர் கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பார்க்குறேன். ஆக்சுவல் வில்லன் மாதிரி இல்லாமல் அடிதடி ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டுறது, கத்தி பேசுறது அப்படி பண்ணாமல் இவர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கூஸ் பம்ப் சீன் இருக்குது. ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். படத்தில் சூர்யா மாஸ் காட்டியிருக்காரு. படம் சும்மா தரமான படமாக லேட்டாகி வந்தாலும் ஒர்த்தான படமாக தான் இருக்குது. எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இருக்குது. டபுள் மீனிங் டயலாக்லாம் கிடையாது. கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? அந்த படத்தை மொத்தமாக சூர்யா தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. ஆனால் ஆர்ஜே பாலாஜியும் சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன் எல்லா சைடும் பூந்து விளையாடி இருக்கான். சூர்யா அவர் வேற லெவலில் இருக்காரு. ஆர்ஜே பாலாஜியும் அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி படம் சக்ஸஸ் தான். அடுத்து சாய பேங்கரை பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு சாங் வந்தபோது நான் கேட்டுட்டு ஆவரேஜாக இருந்துச்சு, பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் தியேட்டரில் சீன் கூட பார்க்கும் போது அது அந்த சீன் அப்படின்னு தூக்கி நிப்பாட்டுச்சு. தியேட்டரில் பார்த்ததாலேயே என்னமோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேரக்டர் கருப்புன்ற கேரக்டருக்கு என்னமோ அவர் தான் மேட்ச் மாதிரி தோணுது. மற்ற ஹீரோக்கள் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததால மேபி எனக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. சாய் அபயங்கரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஆரம்பித்து எந்த சீனுக்கு தேவையோ அந்த அளவு பண்ணியிருக்காரு. நான் கூட நினச்சேன் அனிருத் போட்டிருக்கலாமோ சாய் பயங்கர் பதிலாக அப்படின்னு. இல்லை, இவர் இந்த படத்தை நம்ம இந்த பிஜிஎம் இந்த பேக்ரவுண்டோட கேட்டுட்டு வெளியே வரும்போது இது கரெக்டானது தான். இந்த படத்துக்கு இந்த மாதிரி கேரக்டருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசியான கதைக்கு இதுதான் பெட்டரான மியூசிக்ன்ற மாதிரி அவர் சொல்ல வைக்கிறாரு. அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காரு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. படத்தில் த்ரிஷாவோட ரோல் ரொம்ப கம்மி தான், சீன்ஸும் ரொம்ப கம்மி தான். சிஜிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியாகும். கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவல், கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த படத்தை பார்க்கும்போது பெட்டராகவே இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த படம் உள்ள ஃபேண்டசி இல்லாதாலும் நமக்கு தெரியுதா, இல்லை இந்த படத்தோட அந்த மியூசிக்கு அந்த தேட்டர் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதால பெட்டராக இருக்குதான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக, சூர்யா ஃபேன்னு இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு அப்பாவும் பொண்ணும் வருவாங்க. இந்திரன்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்திருந்தாங்க. அவரும் பொண்ணும் அதான் இன்ட்ரோடக்ஷன் சீன் ஆரம்பிக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஜென்ரலாகவே கேரளாவில் உள்ளவங்க பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலாக இருக்கும். கேரளாவில் ஆக்டிங் மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், சட்டிலாக இருக்கும். அதை அப்படியே கண்ணு மூடி நிப்பாட்டியிருக்காரு அந்த இந்திரன்றவர். அவர் ஆல்ரெடி ஒரு தலை சார்ந்த நடிகர் தான் கேரளாலையும். அதை இங்கே அப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கோர்ட்டு சீனு, அதை வாதாடுற விதம் எல்லாமே அங்கங்கே காமெடி இருக்குது. ஆக்ஷனு,
மற்றபடி இந்த சிஜி ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. அது எந்த எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றது நல்லா தெரியுது நம்ம கண் கூட. இந்த மாதிரி ஃபேண்டசி படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்குற ஃபீலே தனி. அப்புறம் நட்டின்னு சொல்கிற நடராஜ், அவர் வந்து அவர் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் கேட்குற பாட்டுக்கும் கேட்க பாட்டு இன்னும் பெட்டராகவே தெரியுது. அதுவும் அந்த சீனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அது எலிவேட் ஆகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. டைட்டில் கார்டில் சூர்யான்னு போட ஆரம்பித்ததுலேருந்தே வந்து விறுவிறுன்னு இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் டவுன் தான் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. நீங்கள் சீனோட ஒன்றிட்டிங்கன்னா அதை கவனிக்க மாட்டீங்க. லைட்டாக ஒரு லேக் இருக்குது, அவ்வளோதான். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. கிளைமேக்ஸில் வந்து இதுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் கடிக்கில் ஒரு சீன் ஆட் பண்ணியிருக்காங்க. படத்தில் சூர்யா வந்து இந்த கோட் கெட்டப்பில் வரதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கருப்பு சாங் கெட்டப்பில் வரதா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்ல டிஃப்ரெஷியேட் பண்ணி காட்டியிருக்காரு. நிறைய ரெஃபரன்ஸஸ் வச்சுருக்காங்க படத்தில். அதை நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக கனெக்ட் ஆகும். படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா.